விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. வெயிட் 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 உட்காருங்க. இது எனது முதல் பேச்சு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. இல்லை, கன்னி பேச்சாக இருந்தால் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அது என்ன இல்லைங்க, உட்காருங்க. என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. எடுத்துல இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தோழர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் கன்னி பேச்சை இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி பின்னர் பேரவைத் தலைவர் ஒரு நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். இது உங்களுக்கும் தெரியும். வார்த்தை அவர் இருங்க, உட்காருங்க. அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுங்க. உட்காருங்க, தொடர்ந்து பேசுங்க. நீக்கியாச்சு, உட்காருங்க. அங்கிருந்து பேசாதீங்க, கை நீட்டி பேசாதீங்க. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இந்த லைவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்டை படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவில் போகுது. எல்லாமே உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்கள் பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்பப்பொழுது முடிவெடுத்துறது தாங்க சரியாக இருக்க மொழி. அது பின்னால் இருந்தாக்கா அது சரியாக வராது. இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேச வந்த உறுப்பினர் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும், இந்த வார்த்தைகள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தை பிரவார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாமல், என்று அவர்கள் சொன்னபடி இது லைவாக உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் தொடர்ந்து சுகுமார் பேசலாம். எங்களை பார்த்து சொன்னார் அவர், நீங்கள் கூலாக இருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதற்கேற்ப நாங்கள் மிகவும் கூலாக தான் இருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த 5 வருஷம் போய் மக்களை அடுத்த 5 வருஷம் தேர்தலில் சந்திக்கும் போது நாங்கள் கூலாக தான் இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மற்றொரு உறுப்பினர் சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், கடந்த 5 வருடங்களாக தினமும் டென்ஷன் எங்களுக்கு என்று. அதை ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக எங்களும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் நிமிஷம் டென்ஷனாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்குறியான்னு கேட்டார்ன்றதுக்கோசம்தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னனே ஒழிய, நான் வேறு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. அவர் முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் எப்போ எங்களுடைய
தலைவர் பேசுவார்னு நினச்சிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்தாலே பயம் இருக்குது. ஏதாவது தொகுதியில் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஏன் உடனே செய்யலைன்னு கேட்கக்கூடியவர் தான் எங்கள் முதல்வர் என்பதை தெரிவிச்சு. உட்காருங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி முடிச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தினசரி பேப்பரில் பார்த்து, செய்திகளில் பார்த்து, அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, அதை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்றது தான், அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார்.